சார் முதல்ல அந்த ப்ரமோஷனுக்கு நடிகர் யோகி பாபு எங்க வந்துட்டாரா இல்ல அங்க இருக்காரா? ரொம்ப கேவலமான விஷயம். நீ நடிகனா இருக்கிறதுக்கு லாக்கி இல்ல. நீ இப்படி ஒரு மனுஷன் திறமைய இவ்வளவு தூரம் உள்ள வச்சுட்டு அவரால், அதாவது அவர் கண்ணீரோட அவர் வாழ்ந்துட்டு வந்தாருங்க. எவ்வளவு பணங்கள் அவரால் அவர் சம்பாதிக்கிற பெரிய இல்லாடி அவரு. ஆனா சம்பாதித்த பணத்தை ஃபுல்லாவே இது உள்ளதான் வர்றாரு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஒரு இயக்குனரா அடுத்தவங்க பாக்கெட்ல இருந்து எடுத்து போடுவாங்க. இதை அவர் அது இல்லாம அவர் சொந்த பணத்தை இவ்வளவு தூரம் போட்டிருக்காரு. அடுத்த படம் கண்டிப்பா அவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அதுக்கான மொத்த எஃபர்ட்டையும் அவருக்கான விசிட்டிங் கார்டு இது வந்துருச்சு. அதனால அது கண்டிப்பா அது பண்ணுவாங்க. அப்புறம் பிரபாகர் சார் சொன்னாரு, சார் முதல்ல அந்த ப்ரமோஷனுக்கு நடிகர் யோகி பாபு எங்க வந்துட்டாரா இல்ல அங்க இருக்காரா? எங்க இருக்காருங்க சார்? எங்க இல்லைங்களா? அப்ப 7 லட்ச ரூபா அவருக்கு போலன்னு அர்த்தம். 7 லட்ச ரூபா போயிருந்தா கண்டிப்பா இங்க வந்திருப்பாரு. அது எவ்வளவு பெரிய ரொம்ப கேவலமான விஷயம். ஒரு ப்ரமோஷனுக்கு தன் படம் சொல்றாங்க, சொல்லல, பண்றாங்க, பண்ணல, தன் படங்க, தன் குழந்தைங்க. அது ஒரு நடிகனுக்கு இந்த ஒரு குழந்தை வளர்க்கக்கூடிய பொறுப்பு இல்லைன்னு சொன்னால் நீ நடிகனா இருக்கிறதுக்கு லாக்கி இல்லை. நீ என்ன அர்த்தம்? அது ஒரு ப்ரமோஷனுக்கு நீ வரமாட்டீங்களா? வன்னிய கண்ணிக்கிறங்க. இதுக்கெல்லாம் நீங்க காலம் உங்களுக்கு கூடிய விரைவில் பதில் சொல்லும். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.